இன்னைக்கான மினி vlogல பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் கீரை செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த ரெசிபி பற்றி தெரியாதவங்களுக்கு இதில் நம்ம கீரை போட்டு தான் செஞ்சுருக்கோன்னு நம்ம சொன்னாதான் தெரியும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் ஒரு கட்டு பாலக் எடுத்திருக்கேன். பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை சுடு தண்ணியில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் போட்டு பிளான்ச் பண்ணிக்கலாம். பிரைட் கிரீன் கலரில் ஆனதும் இமீடியட்டாக எடுத்து கோல்டு வாட்டருக்கு மாற்றிருங்க. கொஞ்சம் ஆறினதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி 5 பல் பூண்டு, 10 முந்திரி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஃபைனா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆர் ஆயில் ஆட் பண்ணி 200 கிராம்ஸ் ஆஃப் நல்ல சாஃப்டான பன்னீர் சேர்த்து பன்னீர் நல்லா 2 சைடு கோல்டன் பண்ண ஆற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்றேன். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமா சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆனியனை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அது லைட்டா சாட்டே ஆனதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளியை ஃபைனா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சு வச்சிருக்க பாலக்கை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்புறமா மேல கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் ஊத்தி எடுத்தா அவ்வளோ ஒரு சுவையான பாலக் பன்னீர் தயார். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷூரிஸ் டைனிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.